ஹாய், ஹலோ. ரொம்ப நேரமாக ஒரு மெசேஜ் என் மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. அந்த மெசேஜ் நான் உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறதுன்றது தான் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது எனக்கு. மேபி டாஸ்க்குன்றது ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் சில பேருக்கு உங்களுடைய லைஃப்பில், உங்களுடைய சில விஷயங்கள் ஆஃபீஸில், இல்லை உங்களுடைய கனெக்ஷன், கடவுள் கூட இருக்கிற கனெக்ஷன். இது ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக நான் கார்ட் ஷஃபில் பண்ணி எடுத்தேன். 2 கார்டு எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா, யாராவது உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்களே எதுனா ஒரு டாஸ்க் வந்துட்டு உங்கள் லைஃப் லெசனுக்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கரியருக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு ஒரு டாஸ்க் மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருக்கீங்க. இந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்றதுக்காக, யாரோ ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு அவங்க மேலே இருக்கிற அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்துட்டு முடியாத ஒரு விஷயத்தை கூட நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கலாம். இது எப்படி இருக்குன்னா, எனக்கு அந்த ஸ்டோரி தான் ஞாபகம் வருது. எனக்கு ஒரு ஸ்டோரி, ஒரு ஷார்ட்டாக ஸ்டோரி. என்னென்னா, ஹனுமன் வந்துட்டு ராமர் அவங்கள வந்துட்டு அவங்க சோகத்தில் இருக்கும்போது சீதா கிட்ட வந்துட்டு தூரமாக இருக்கும்போது வழிபடுறதுக்காக அந்த டைமில் லார்ட் சிவாவோட லிங்கம் கேட்டதுனால கைலாஷ் மலையில் போயிட்டு அந்த லிங்கம் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா ஹனுமன். அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் எனக்கு இங்கே ஞாபகத்துக்கு வருது. எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது சில விஷயங்கள் அந்த ஸ்டோரியோட. நீங்கள் விரும்புகிற ஒருத்தங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு லெவலில் வச்சிருக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். அவங்களுக்காக நீங்கள் செஞ்ச நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள் சாதாரணமாக செய்ய முடியாத விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த விஷயங்களை நீங்கள் வந்துட்டு அவங்களுக்காக நீங்கள் செஞ்சுருக்கலாம். சில விஷயங்கள் அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஓகே புரியுது. அந்த மாதிரி மேபி சில பேர் பண்ணியிருக்கலாம். சில பேர் வந்துட்டு எனக்கு எப்படி தெரியுதுன்னா, ரீடிங் ரெசனேட் ஆனால் எடுத்துக்கும். எப்பவுமே சொல்கிறது தான், என்னோடய ரீடிங்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பொறுமையாக கேட்டிங்கன்னா புரியும், புரியலன்னா அது உங்களுக்கான மெசேஜ் இல்லை. திரும்ப 2 நாள் கழிச்சு இந்த ரீடிங் பாப்பப் ஆச்சுன்னா நீங்கள் திரும்ப அந்த ரீடிங் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் புரிய வரும். அந்த டைமில் மெசேஜ் புரிய வரும். சரியா? ஒருத்தவங்களை அவங்கள வந்து அந்த பெயின்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக, ஹீல் பண்ணுறதுக்காக, மேபி அவங்கள பாதுகாக்கிறதுக்காக பார்க்குற நீங்கள் உங்களில் சில பேர் பல விஷயங்களை பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு அவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்திருக்கீங்க. எல்லா விதத்துலேயும் நீங்கள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கலாம், கேர் பண்ணி நல்ல விதத்தில் நீங்கள் அவங்கள வந்து அந்த ஒரு ஹீலிங்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு அடிக்ஷன் அந்த மாதிரி விஷயத்துலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒரு 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 கடவுள் உங்கள் மூலயமா சில விஷயங்களை பண்ண வச்ச மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருப்பீங்க. மேபி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ஒரு இதனால், பாசத்தினால பண்ணியிருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் பண்ண அந்த ஹீலிங், சில விஷயங்கள், ப்ரொடெக்ஷன், மேபி நீங்கள் அவங்களுக்கு லைஃப்பில் நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் எப்படி என்னன்றது இன்கேஸ் உங்களுக்கு அந்த மெசேஜ் ரெசனேட் ஆச்சுன்னா உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆமாம். ஆனால் இப்போது வந்துட்டு நீங்கள் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஒரு எல்லாமே சேர்ந்தா என்ன ஒரு பேகேஜ் மாதிரி எல்லாம் சேர்ந்து இப்போ அதில் சில விஷயங்கள் நீங்கள் அதை வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாமல், சில விஷயங்கள் நீங்கள் கீழே வைக்க முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஏதோ சில சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் மற்றவங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். மேபி பார்க்குறவங்க நீங்கள் வந்துட்டு ஹீலர்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம், டாரோ ரீடர்ஸ் இருக்கலாம், ரேக்கி பண்ணுறவங்க இருக்கலாம், ஹீலிங் பண்ணுற எந்த ஒரு ஜாபில் இருக்கிற பர்சன்ஸை கூட நீங்கள் இருக்கலாம்.
சில விஷயங்கள் நீங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவங்களாம் கூட இருக்கும். சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பர்சனலாக எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ இந்த எல்லா விஷயமும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற சில விஷயங்களில் இன்னும் ஆட் ஆகிட்டு அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாமல் சில சுச்சுவேஷன்ஸில் மாட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியுமா? நம்ம வரணும்னா இது நம்மக்கிட்டேருந்து நம்ம அந்த எனர்ஜி நம்ம எடுக்கிறது, சில விஷயங்களை நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி புரியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நீங்கள் அந்த விஷயத்தை வந்துட்டு ரொம்ப பர்சனலாக உங்களுக்கு கிட்டேயே நீங்கள் வச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு மனசளவில் நீங்கள் அந்த விஷயத்த இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது என்ன விஷயம் வேணாலும் இருக்கலாம். பாஸ்ட் விஷயங்கள் எதனா கூட இருக்கலாம் சில பேருக்கு. சில பேர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ண முடியாமல், பழைய விஷயத்தை நீங்கள் கைவிட முடியாமல், ரெண்டுக்கும் இடையே தவிக்கிற மாதிரி இருக்குது. எப்படி நம்ம இந்த விஷயத்தை விடணும், எப்படி இந்த விஷயத்தில் நம்ம விலகணும்னு சொல்லி கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. அந்த விஷயத்துலேருந்து வெளில வர்றதுக்கு தான் இப்போ நீங்கள் ஏதோ தவிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவே சுற்றி சுற்றி மெசேஜஸ் வர மாதிரியான சில மெசேஜஸ் இருக்குது இந்த இடத்துல. ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்கீங்க. ஏதோ ஒரு பாஸ்ட் மேபி அதுலேருந்து வெளில வர முடியாமல் நீங்கள் அதில் மூவ் ஆன் ஆகவும் முடியல. ஏன்னா நீங்கள் அந்த விஷயத்தில் வந்துட்டு அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அந்த அளவுக்கு அன்பு, அந்த மாதிரியான ஒரு அஃபெக்ஷன் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறதுனால உங்களால் சில விஷயங்களை அதை விட்டு விலக முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பாஸ்ட் எனர்ஜி கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது கூட நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஒரு நம்பிக்கை, உங்களுடைய ட்ரஸ்ட், உங்களுடைய எல்லா விஷயத்துமே நீங்கள் வந்துட்டு நம்பி ஒரு முடிவு எடுக்கணுன்ற மாதிரி இருக்குது. லார்ட் சிவா உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு மேபி நான் நேற்று ரீடிங்காக அன்றைக்கி அதுக்கு முன்ன நாள் ரீடிங்கான்னு தெரில, ஒரு போர்ட்டல் பற்றி சொல்லியிருப்பேன். லைக் இந்த போர்ட்டல் இதுதான் உங்களுக்கான வழி உங்களுக்கு காட்டுறாங்க கண்ணில். நீங்கள் இந்த பாத் சூஸ் பண்ணணும். இன்னமும் நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. சில பேர், எல்லாரும் இல்லை, சில பேர்.
நிறைய வந்துட்டு ஒரு டெவில் எனர்ஜி இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பொய்யான ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போது ஸ்டக் ஆகி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் ஃபேக்கான லவ், அஃபெக்ஷன்ஸ், ஃபேக்கான ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் மேலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் காட்டி உங்களை ஒரே இடத்துல ஸ்டக் பண்ணி வச்சிட்ருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இப்போ இதுலேருந்து நீங்கள் வந்துட்டு வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஓகே, எம்ப்ரர் அண்ட் எம்ப்ரஸ் 2 கார்டுமே இருக்குது. உங்களுடைய பவர் நீங்கள் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுடைய பவர், உங்களுடைய ஒரு யாரும் உங்களை வந்து ரொம்ப நாளைக்கு ஒரே இடத்துல வந்துட்டு பிடிச்சி வச்சு இருக்க முடியாது உங்களை. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பர்சன் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இப்போ இல்லை. சொல்லும் போது 1118 நீங்கள் டோட்டல் டிஃப்ரெண்ட் பர்சன். நீங்கள் எந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்து கிளியராக பார்க்கக்கூடிய பர்சன். இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அடங்கி போகிற மாதிரி இல்லை, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு ஃபேக்கான ஒரு ஏதோ ஒரு விஷயம், ஒரு மணி விஷயமாக இருக்கலாம், ஒரு ஃபேக் அஃபெக்ஷன், லவ், கேரிங், இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து அதில் உங்களை ஸ்டக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. லார்ட் சிவா வந்து உங்களுக்கு வந்து உனக்கான வழி ஆல்ரெடி ஓப்பனாக தான் இருக்குது. இப்போ இது வழியாக நீ போகிறது தான் ஒரு உனக்கான ஒரு லைஃப் இருக்குன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி இந்த போர்ட்டல் ஓப்பனில் தான் இருக்குது. உள்ளே போகாமல் நீங்கள் இன்னும் யோசிச்சுட்ருக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்கள். நீங்கள் இது ஒரு லைஃப் சிச்சுவேஷனாக, கரியர் சிச்சுவேஷனாக இருக்கலாம். சில பேருக்கு உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஃபேக்கான ஒரு கேரிங், லவ், அஃபெக்ஷன்றது. இருந்தும் நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரூத் சொல்லிகிட்டே தானே இருக்கேன். இந்த விஷயம் தெரியுமே, ட்ரூத், இந்த உண்மை உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே ஒரு கண் கட்டி வித்தை, அந்த மாதிரியான விஷயங்கள். சும்மா உங்களை வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணி வைக்கணும், உங்களை வந்துட்டு விடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பொய்யான சில விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டி உங்களை அந்த இடத்துல இருக்க வைக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய ஒரு நீங்கள் கனெக்ட் ஆகணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு டிவைன் கூடவும் உங்களுக்கும் இருக்கிற அந்த எனர்ஜியில் வந்துட்டு நடுவில் சில விஷயங்கள் உங்களை ஸ்டாப் பண்ணணுன்ற மாதிரியும் சில பேருக்கு சில விஷயங்கள் பண்ணுறதா இருக்கலாம். இது ஒரு சோல் கனெக்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு கனெக்ஷன், ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சோல் வந்துட்டு உங்களையும் கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த ஒரு சோல். ஆனால் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் உங்க கூட கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வர வர மெசேஜஸ் எப்படி வருதுன்னே புரிய மாட்டேன். டிஃப்ரெண்ட் மெசேஜஸாக வந்துட்டுருக்கு. என்னோடய சோல் ஃபேமிலியில் நிறைய பேர் ரொம்ப 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 அப்கிரேட் ஆகிட்டுருக்கீங்க. ரொம்ப அப்கிரேட் ஆகிருக்கீங்க டிவைன்லேயும் சரி, உங்கள் பர்சனல் விஷயமாகவும் சரி, நிறைய விதத்தில் நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகிருக்கீங்க நிறைய விஷயத்தில் நீங்கள். அதனாலேயே உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸும் டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜி, டிஃப்ரெண்ட்டான ஒரு மெசேஜஸாக வருது. 55 சிக்னிஃபிகண்ட்.
555 significance. என்னோட வீடியோஸ் பார்க்குற 98% நிஜமாக சொல்கிறேன், எல்லாருமே ஒரு டிவைன் எனர்ஜி கொஞ்சம் உங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடிய பர்சனாக தான் இருக்கீங்க. டிவைன் எனர்ஜி, அந்த யூனிவர்ஸோட சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு உணரக்கூடிய பர்சனாக தான் இருக்கீங்க. ரொம்ப ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பிளெஸ்டு பர்சன்ஸ். ரொம்ப பவர்ஃபுல் பர்சன்ஸ். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பர்சன்ஸ். என்னோடய சேனல் நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ரொம்பவே பிளெஸ்ட், ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பர்சன். சில பேர் நீங்கள் அதை உணராமல் தான் இருப்பீங்க. மேபி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இனி நீங்கள் உணர்ந்துட்டு வர மாதிரி இருக்கலாம். இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் உணரக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு உண்மை தெரிய வரதாகவும் இருக்கலாம். சில விஷயங்களை நீங்கள் லெட் கோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கடவுள் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, என்ன எழுதி வச்சுருக்காங்களோ, அது எதுவாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்றைக்கு நீங்கள் உங்கள் வாயால் உங்கள் மனசால் நீங்கள் சொல்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். கடவுள் எது பண்ணாலுமே ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது. கடவுள் எது செஞ்சாலுமே ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்குது. நல்லதோ கெட்டதோ கடவுள் நான் கடவுள்கிட்ட என்ன அர்ப்பணிச்சிட்டேன், என்னோட லைஃப் கடவுள் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அது கடவுள்கிட்ட கொடுத்துட்டேன்னு நீங்கள் சொல்லணும். ஃபைனல் மெசேஜ் பார்ப்போம். மூன். டேக் நோட் ஆஃப் இன்ட்யூட்டிவ் மெசேஜஸ். கண்டிப்பாக உங்களோட இன்ட்யூஷனில் நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய மெசேஜ் சில பேர் வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ட்ரீம்ஸில் கண்டிப்பாக நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரீம்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வைங்க. கண்டிப்பாக இது எல்லாம் நீங்கள் எழுதி வச்சு ஒரு 10 days 15 days கழிச்சு நீங்கள் அந்த மெசேஜஸ் எடுத்து பார்க்கும்போது அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் உங்களுக்கு புரிய வர மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போது வந்துட்டு டே பை டே இந்த எப்போவுமே ரீடிங்கில் சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து லைக் மூன் ஃபேஸ் மாதிரி. அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. உங்களுடைய இன்ட்யூஷனாக இருக்கட்டும், உங்களோட க்ரௌன் சக்ரா இருக்கட்டும், உங்களுடைய எனர்ஜி இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு டே பை டே அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த பர்சன் கிடையாது. நீங்கள் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன், ரொம்பவே சேஞ்ச் ஆகி வந்திருக்கீங்க. இப்போது நீங்கள் இருக்கிற அந்த எனர்ஜி, நீங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். நீங்கள் ரொம்பவே கனெக்டடாக இருக்கீங்க. உங்களோட டிவைன் கூட ரொம்ப ரொம்ப கனெக்டடாக இருக்கீங்க. இந்த விஷயம் பிடிக்காமல் சில பேர் உங்களுக்கு வந்துட்டு தடை பண்ணணுன்றதுக்காக சில விஷயங்கள், ஃபேக்கான விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க யார் என்ன பண்ணாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஒரு எஃபெக்ட் காட்டுமே தவிர நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் முட்டாள் கிடையாது. எந்த விஷயமும் சொன்னாலும் அவங்க உங்களுக்கு காட்டினாலும் இந்த ரீசன் தான் அப்படின்னு சொன்னாலும் அதை நம்பக்கூடிய அளவுக்கு நீங்கள் முட்டாள் கிடையாது. ரொம்ப பவர்ஃபுல் பர்சன் நீங்கள். அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? உங்களுடைய ட்ரீம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீம்ஸ் பார்க்குறீங்கன்றதை நோட் பண்ணுங்கள், கவனம் வைங்க. என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருமே ரொம்ப ரொம்ப இன்ட்யூஷன், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் இருக்கிற பர்சன், பவர்ஃபுல் பர்சன்ஸ். ஒரு லீடர் மாதிரி இருக்கக்கூடிய பர்சன். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன் மேபி நீங்கள் டீச்சராக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஹை லெவல் பொசிஷனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸாக தான் இருப்பீங்க. எந்த விதமான ஜாப் இருந்தாலும் சரி, உங்களையும் நீங்கள் கேர் எடுத்துக்க வேண்டியது முக்கியன்ற மாதிரி இருக்குது. உங்கள் ஹெல்த் விஷயமாக இருக்கட்டும், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். 10-10 சொல்லும் போது உங்களை நீங்கள் கண்டிப்பாக கேர் எடுத்துக்கணும். இவ்வளோ நாளாக உங்களுடைய பேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஒரு பாரமாக நினச்சி, அது ஒரு பெயின்ஃபுல்லாக நினச்சி, ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் மறைச்சி வச்சது போதும். இனி உங்களுடைய பேஷன் வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. நிஜமாக நீங்கள் ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ஒரு ஹை பொசிஷனில் உங்களை கடவுள் உட்கார வச்ச மாதிரியான ஒரு லெவலில் இருக்கீங்க நீங்கள். அந்த மாதிரியான ஒரு பர்சன், ஒரு ஹை ரேங்கிங் பர்சன் ஸ்பிரிச்சுவலி.
எல்லா விதத்துலேயும் நீங்கள் ரொம்ப சேஃப், செக்யூர், ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தெளிவு. உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்ல வருதுன்றத கவனம் செலுத்துங்க. இக்னோர் பண்ணாதீங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ் எப்படி ரெசனேட் ஆச்சா என்னன்றதை பற்றி ரீடிங்கில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நெக்ஸ்ட் ரீடிங்கில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.